சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்ச பிறகு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம், கீறின ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து தட்டி சேர்த்துருக்கேன். ஒரு 3 இல்லைனா 4 நல்லா பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா மேஷி குக் ஆகிடும். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் குழம்புத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போன பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து மைய அரைச்சி இந்த மசாலா கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. சுட சுட இட்லிக்கு இந்த தக்காளி குருமா காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.